அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்நில இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயால் வீடு, மனை, ரியல் எஸ்டேட் தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் செய்பவர்கள் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குதுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தற்போது தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல மேலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுக்தியின் நன்மையையும் தருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது யோகத்தை தருகிறது. இந்த யோகம் பஞ்ச மகா யோகங்களாக கருதப்படுது. இந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக அரசாலும் பெருமைக்குரியவர், தயால குணம், உடல் பலம் மிக்கவர்கள் பேரும் புகழோடும் விளங்குவார்கள். செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் வீடு, நிலம், மனை, ரியல் எஸ்டேட், மருத்துவம், காவல்துறை சம்பந்தமான பல பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் சகோதர காரகன், சிவப்பு நிறத்தின் அதிபதி. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆண் கிரகம், அதிலும் தைரியமான ஒரு கிரகம். செவ்வாய் துடிப்பானவர், இளமையானவர், இளரத்தம், வீரமான கோபமான இளைஞனை பெற்றவர் போன்றவர் செவ்வாய். எதற்கும் பயப்பட மாட்டார். துடிப்பானவர், தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகம். செவ்வாய் பூமி காரகன். அதனால் வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடேற்றி கொடுப்பாரு. வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் இரத்தத்திற்கு காரகன். செவ்வாய் பூமி காரகன். வீடு, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும். வீடு, நிலம், கட்டிடம் கட்டலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். சந்திரன் வளைப்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தசை சந்தோஷமாக இருக்கும். ஆண் தன்மையும் கிரகமான செவ்வாய் யாருக்கெல்லாம் பன்மைகளை அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இவர் சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம், பொறியியல் படிக்க செய்வோம். செவ்வாய் உதவி செய்வாரு. சீருடை அணியும் அதிகாரம் மிக்க பதவியை தருவாரு. IPS, IPF பணியை தரக்கூடியவர். செவ்வாய் வலிமை கொண்டிருந்தால் சாதாரண போலீஸ் வேலை செய்வார்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். நட்பு கிரகங்கள் நன்மை மட்டுமே செய்யும். செவ்வாய் இவர்களுக்கு நண்பர். தன்னுடைய திசையில் நன்மை செய்யக்கூடிய பல நன்மைகளை ஏற்படுத்துவாரு. மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாய் சுப பார்வை பெறுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் ரொம்ப கடுமையாக சிடுசிடுப்பாக நடந்து கொள்வார்கள். சூப்பர் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் தான் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பானமாக திகழ்வார்கள். கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடமான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் இந்த யோகம் சிறப்பானதாக அமைந்திருக்கும். ஜாதகர் ஆளுமை திறமை கொண்டவராக புகழ் பெறுவார்கள். காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்கள் இந்த யோகம் பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஒருவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவரை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் செவ்வாய் கூறியது. லக்னத்திற்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு செவ்வாயுடைய தொடர்பு ஏற்பட்டால், அதாவது 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அல்லது பார்ப்பது 10ஆம் அதிபதியுடன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை பெற்றிருப்பது உத்தியோகத்திற்கு பலம் தரும் ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த வேலைக்கு முயற்சி செய்தாலும் உடனேயே நல்ல வேலை கிடைத்துவிடும். அவரவர் கல்வி தகுதிக்கு அனுபவத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரியாக வரும் யோகம் உண்டு. தலைமை பொறுப்பு, கெஜெட்டட் ஆபீசர் அளவிற்கு உயர்வு உண்டாகும் இந்த செவ்வாயினுடைய பலனால்.
மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதிற்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் அடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு. கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் கொடி கட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தருவது, வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான். இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தோஷம் என்று ஒன்றுண்டு. திருமண பொருத்தத்தில் செவ்வாயினுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தால் இல்லற சுகத்தில் வீரியத்துடன் செயல்பட முடியும். பெண் ஜாதகத்தில் பூப்படைதல், மாதவிடாய் உறவில் இன்பம், பாலுணர்வு போன்றவற்றை தூண்டக்கூடியவர் செவ்வாய்தான். ஆகையால் தான் மறைமுகமாக தோஷம் என்ற பெயரில் திருமண பொருத்தத்தில் செவ்வாய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. திருமண பந்தத்தில் இருவருடைய உடல் சேர்க்கையை வம்சம் விருத்தியடைய முக்கியமானது. இருவருக்கும் அந்த இச்சையை தருவதில் செவ்வாய் உதவுகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவை செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ராசியில் சனி இருக்க, அஷ்டமாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது நல்லது தாங்க. 12ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 8க்குரியவர் 12இல் அமைவது சில எதிர்பாராத நன்மைகளை அளிக்கவும் செய்யுங்க. பிடிவாதமும் வைராகியமும் சில காரியங்களை வெற்றி பெற செய்யும். நீங்கள் எடுத்த காரியத்தில் முழுமூச்சையாக நீங்கள் இறங்கும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. தொழில் துறையில் புது முயற்சிகள் பலிக்குங்க. மனைவி அல்லது கணவனால் பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அல்லது கணவனால் பணவரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவும் கிடைக்க இருக்குது. கும்பராசினியர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கும் பட்சத்துல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. மட்டும் இல்லாம எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. புதிதாக வீடு, மனை, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை பணம் வந்தாலும் வந்தது போலவே செலவும் வந்துவிடுங்க. அதுவும் எதிர்பாராத செலவுகளாக இருக்கும் என்பதால இந்த கவனம் தேவைங்க. சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை யாருக்கும் தராதிங்க. உறவுகள் இடையே ஒற்றுமை குறையுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வதில் தடங்கல்கள் உண்டுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. தேவையில்லாத அனாவசிய பிரச்சனைகள்ல ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மிக உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.